ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கும் நம்ம புதினா செடியில் புதினா நல்லா இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் 2 நாள் பொறுத்து நம்ம அதை பறிச்சிக்கலாம். நேற்று 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம அதை பறித்தோம். அவரைக்காய் செடி நல்லா மழையில் எல்லாமே நிறைய களை விட்டு எல்லாத்துலேயுமே பூ வந்திருக்குது. அது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அதில் அவரைக்காய் வந்துடும் நினைக்கிறேன். இந்த சொரக்காய் செடியில் பூ தான் அது கருப்பாக மாறுது. அதுக்கு அந்த கொடியை எடுத்து மேலே கட்டி விடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் நம்ம கட்டுறோம். முருங்கை மரத்தில் நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த முருங்கைக்கீரையெல்லாம் கிள்ளிட்டு போனோம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம சம்பங்கி செடியில் பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். 6-7 பூ பூத்துருக்குது. அது நம்ம இன்றைக்கி பறிச்சிக்கலாம். நம்ம கரும்பு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம கரும்பு எடுத்தோம். அது 2 கரும்பு மட்டும் அதிலே விட்டு வச்சுருந்தேன் நான். அது பார்த்தா ஒரு கரும்புலையே சுற்றி சுற்றி மொத்தம் முளைக்குது. அதனால் அது அதுமாரி முளைச்சாக்கா கரும்பு மூத்திடுச்சின்னு அர்த்தமா. அதனால் அந்த கரும்பு எடுத்துகிட்டு கீழே முளைச்சி வரத நம்ம தனியாக நடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் அந்த கரும்பு 2த்தையும் இன்றைக்கி எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு நம்ம அதை மட்டும் இன்றைக்கி நட போகிறோம். அந்த கீழே புதுசாக முளைஞ்சி வருது, அதை மட்டும் நட்டு வச்சுக்க போகிறேன் நான். மல்லிகைப்பூ செடியில் பாருங்கள், ஒரு மல்லிகைப்பூ செடியில் இது நம்ம முழம் விற்கிறாங்களே கடையில், அந்த மல்லிகைப்பூவு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல வாசனையாகவும் இருக்குது. 2-3 செடி நம்மக்கிட்ட அதே மல்லிகைப்பூ செடி தான் இருக்குது. ஒன்று ரோஸ் மல்லி, ஒன்று இருவாச்சி மல்லி. மல்லி நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. 6-7 செடி இருக்குது மல்லிப்பூவை. சாமந்தி செடியில் இன்னும் வரல அரும்பு. ஜூன் மாதம் பூக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 4 தான் இருக்குது. 4 நாள் தான் இருக்குது. பூக்கலைனாக்கா நான் இதை எடுத்து போட்டுருவேன். பார்த்துனே இருக்கிறேன். அரும்பு பெருசாகவே ஆக மாட்டேங்குது, அப்படியே தான் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. இதில் நம்ம அந்த பீர்க்கங்காய் ஒன்று பறிச்சுட்டு போனோம். மற்றது பூ இருக்குது, ஆனால் ஒன்றும் பிஞ்சு வரல இன்னும். இந்த காக்கடா செடியில் அதுவும் அந்த கொடி ஃபுல்லாக சுற்றிக்கிச்சு. எல்லா செடியிலுமே ஒரு கொடி ஃபுல்லாக மூடிக்கிச்சு. இந்த மல்லிகைப்பூ செடியிலையும் மூடிக்கிச்சு, இந்த மிளகா செடியிலையும் மூடிக்கிச்சு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு முறை இப்போ தான் நான் எல்லாத்துலேயும் ஒன்று வர போட்டு விட்டேன். அது என்னன்னா எல்லா செடியிலேருந்தும் ஒரு கொடி எல்லாத்தையும் சுற்றி மூடின்னு இருக்குது. பார்க்கலாம், இது ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் இருக்குமா. அதனால் அது முடிஞ்சிட்டு பிறகு நம்ம இதை எடுத்து விட்டுடலாம். ஜாதி மல்லி செடி நல்லா வந்துருக்குது. மழையிலையும் நல்லா இருக்குது. நம்ம கொடுக்குற உரமும் நல்லா பக்க கலையெல்லாம் விட்டு நிறைய வந்துருக்குது. இன்றைக்கி பாருங்கள், டெல்லி கனகாம்பரம் பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு இன்றைக்கி கனகாம்பரம் பூவும் அறுவடை பண்ணிக்கலாம். மஞ்சள் கலர் பெங்களூர் ரோஸ் 2 பூத்துருக்குது. அது நம்ம கட் பண்ணி விட்டோம். புது மண் கலவையெல்லாம் மாற்றி வச்சு கட் பண்ணி விட்டுருக்குறோம். அதில் இப்போ தான் அரும்பு வைக்குது எல்லாத்துலேயுமே. இந்த நாட்டு செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தியில் அரும்பு பூக்கவே இல்லை. அதனால் நான் மொத்தத்தையும் கட் பண்ணி போட்டேன். கீழே இருக்கிற கலையில் மட்டும் ஒரே ஒரு அரும்பு இருக்குது. இதுவும் என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அதுவும் மண் கலவை எடுத்துகிட்டு இதில் கூட கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கு சேர்த்து நடலாமான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். வேரில் ஏதாவது பூச்சி இருக்குதா என்னான்னு ஒன்றும் புரியல எனக்கு. மஞ்சள் கலர் செம்பருத்தி அரும்பு தான் பார்க்குறோம், ஆனால் பூ வர மாட்டேங்குது. அதில் அரும்பு வைக்குது, அது காற்றுல கொட்டி போயிடுது. அரும்பு வைக்குது, காற்றுல கொட்டி போயிடுது. இதுவும் என்ன ப்ராப்ளம்னு தெரியல. நாட்டு செம்பருத்தி மட்டும் தான் நம்மளுது பூத்துன்னு இருந்துச்சு. அதுவும் இன்றைக்கி ஒரே ஒரு செம்பருத்தி தான் பூத்துருக்குது. அரும்பு நிறைய வச்சுருக்குது. ஆனால் பூ மட்டும் ஒன்று தான் பூத்துருக்குது இன்றைக்கி. பார்க்கலாம். இந்த செம்பருத்தி நம்மக்கிட்ட இருக்கிற 3-4 செம்பருத்தி செடியிலே இது மட்டும்தான் பூத்துன்னு இருக்குது. ஏன்னா நம்ம இது பெரிய கேனில் வச்சுருக்குறோம். அதனால பெருசாக மரம் மாதிரி ஆயிருக்குது. இன்னும் அந்த 2-3 செடியும் நம்ம வேறு பெரிய தொட்டியில் மாற்றி வைக்கணும். அது மண் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த அரளி செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நான் மேலே இருக்கிற களையெல்லாம் கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட்டதில் ஒரு களையிலையும் 6-7 களையாக பிரிஞ்சு வருது. இது நம்ம ஃபஸ்ட்டு முறை இப்போ பார்க்குறோம். இந்த செடியை நம்ம கட் பண்ணி விட்டது இது மாதிரி வந்திருக்குது. இதுக்கு காரணம் நம்ம கொடுக்குற உரம், நம்ம ஊற்றுற அந்த தண்ணிங்க இதெல்லாம் தான். இது பாருங்கள், கரும்புலேருந்து அது சின்ன கீழே முளைச்சி வரத்தை எடுத்து நடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம இந்த கரும்பு மேலே இருக்கிற கரும்பு வெட்டி எடுத்துகிட்டு புதுசாக முளைச்சி வர கரும்பை நம்ம மறுபடியும் அதே கேனில் நடலாம். அந்த பெரிய கரும்பெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். ஒரு கரும்புலேயே பாருங்கள் எத்தனை முளைச்சிருக்குது. அதை எடுத்துகிட்டு சின்னதாக முளைச்சிருக்குது நம்ம மறுபடியும் அந்த தொட்டிலே நட போகிறோம். இப்போ நட்டுட்டு நம்ம பார்க்கலாம். 2-3 நாளைக்கு இது வந்தால் சரி, வரலனாக்கா நம்ம இந்த கரும்பை எடுத்து போட்டோம். இன்றைக்கி நம்ம கார்டனில் எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.